السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله وفي الفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم في فضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மேலும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வியலை சற்றும் பிசுறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இந்த நல்லதோர் ஜும்மாவுடைய நாளிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் குன்றிடாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் ஒரு புனிதமான பரக்கத்து நிறைந்த ரஹ்மத்துகள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு மகத்தான மாதத்தை அடைய இருக்கின்றோம். ஷாபானுடைய இறுதி வெள்ளிக்கிழமையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களிலேயே அனைத்து மாதங்களையும் விட சிறந்த மாதமான குர்ஆனில் இடம் பெயர்பட்டக்கூடிய ஒரு மாதமான ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது நோன்பை பற்றி சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் தஆலா பொதுவாக நிறைய ஆயத்துகளிலே யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே என்று சொல்லுவான். குறிப்பிட்ட சில ஆயத்துகளுக்குத்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையில நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களிடத்திலே ஒரு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ரியல் அர்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னா எழுதப்பட்டு இருக்கின்றது. உலமாக்கள் இதற்கு அர்த்தம் சொல்லுவார்கள், உங்களுக்கு நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுடைய முன்னோர்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி நான் நோன்பை கடமையாக்கியிருந்தேனோ அதே போன்று உங்களுக்கும் நான் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தொடர்ந்து சொல்லுகின்றான், ஏன் அந்த நோன்பு? லஅல்லக்கும் தத்தகூன், நம்முடைய உள்ளத்திலே உள்ள இறையச்சம் தக்வா என்பது அதிகரிப்பதற்காக வேண்டி உங்களிடத்திலே நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா மகத்தான ஒரு வசனத்திலே கூறுகின்றான். அல்லாஹு அக்பர். அப்பேற்பட்ட உன்னதமான நோன்பு கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம்.
ஏராளமான அருட்கொடைகளை கொண்ட ஒரு மாதம் என்றால் ரமலானுடைய மாதம்தான். ஏராளமான பொக்கிஷங்களை கொண்ட ஒரு மாதம் என்றால் அது ரமலானுடைய மாதம்தான். அப்படி என்ன ஏராளமான, அப்படி என்ன பொக்கிஷங்கள் நிறைந்த மாதம் அது என்று கேட்டால், முதல் பத்திலே அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ரமலானுடைய முதல் 10 உங்களுக்கு நான் ரஹ்மத்தை பொழிகின்றேன். முதல் 10 அல்லாஹு தஆலா நமக்கு ரஹ்மத்தை நிரப்பமாக தருகின்றான். இரண்டாவது 10 அல்லாஹு தஆலா மக்ஃபிரத்தை நிரப்பமாக தருகின்றான். மூன்றாவது 10 அல்லாஹு அக்பர், நாம் எல்லாம் ஏங்கி தவிக்கக்கூடிய, நமக்கு முன் சென்றவர்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கக்கூடிய, மறைந்து மண்ணுக்குள் இருப்பவர்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் நரக நெருப்பில் இருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்ற துஆவை நாம் அதிகம் கேட்டிருப்போம், என்ற ஏக்கம் நமக்கு அதிகம் இருந்திருக்கும். அப்பேற்பட்ட நரக நெருப்பில் இருந்து நமக்கு பாதுகாப்பு தருவதாக அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்கின்றார். 3 பொக்கிஷங்கள். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? ரஹ்மத் கிடைத்து விட்டது, மக்ஃபிரத், பாவங்கள், நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பை அல்லாஹ் தருகின்றேன் என்று சொல்கிறார். நம்முடைய சொர்க்கத்தை கொடுத்து நரகத்தை உங்களை விட்டு பாதுகாக்கிறேன் என்றும் சொல்லுகின்றான். இப்பேற்பட்ட 3 பொக்கிஷங்களை உள்ளடக்கிய மாதம் என்றால் அது ரமலானுடைய மாதத்தை தவிர வேறு எந்த மாதமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் நிறைந்த மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இன்னும் மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதைவிட ஒரு சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான், குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லுகின்றான். நாம் எல்லாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக உங்களிடத்திலே லைலத்துல் கத்ர் என்ற சக்தி வாய்ந்த இரவை கொடுத்திருக்கின்றோம். அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, வமா அர்ஸல்னாக இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அடுத்து கேக்குறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு அல்லாஹ் கேக்குறான். அவனே क्वेश्चन கேக்குறான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? உங்களுக்கு நிச்சயமாக சக்தி வாய்ந்த ஒரு இரவை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் சொல்றான் அல்லாஹ். நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேக்குறான் பாருங்க, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்கின்றான். மூன்றாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவென்றால் அது லைலத்துல் கத்ர். அல்லாஹு அக்பர். ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல நம்ம அந்த ஒரு இரவுல நாம் ஒரு அமல் செய்தோம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு ஏழைக்கு நாம் சதக்கா செய்தோம் என்று சொன்னால், ஒரு 2 ரக்காத்து நின்று தொழுதோம் என்று சொன்னால், 1000 மாதங்கள் நாம் நின்று தொழுத நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றேன் என்று குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அல்லாஹு அக்பர். ஒரு ஏழைக்கு நாம் ஒரு 5 ரூபாய் நாம் சதக்கா செய்தோம் என்று சொன்னால், 1000 ஏழைகளுக்கு நாம் சதக்கா செய்த நன்மையை ஒரே இரவிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான இரவு என்றால் அது லைலத்துல் கத்ரை தவிர வேறு எந்த இரவும் இல்லை. அப்பேற்பட்ட லைலத்துல் கத்ர் அடங்கி இருக்கக்கூடிய மாதம் என்றால் ரமலானுடைய மாதம் தான். அல்லாஹு அக்பர். இன்றைய காலகட்டத்தில் ரமலானை அடைந்தும் நாம் அமல்கள் செய்யாமல் இருக்கின்றோம். உலமாக்கள் சொல்லுவார்கள், நல்லடியார்கள் சொல்லுவார்கள், எப்படி நாம் ஒரு பில்டிங் அமைக்க இருக்கிறோம், ஒரு வீடு கட்ட இருக்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பிக்க இருக்கிறோம், எப்படி முன்கூட்டியே திட்டமிடுவோம் அல்லவா? இப்படியெல்லாம் செய்யணும், இந்த பில்டிங் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவோம், அப்படிதானே? ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம்னு சொன்னா, இதுக்கு நான் இவ்வளவு முதல் போட போறேன், இவ்வளவு விஷயங்களை நான் இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி வைப்பேன், இது மூலமா நான் இவ்வளவு வருமானத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு திட்டமிட்டு வச்சிருப்போம் அல்லவா? அதே போன்று சொல்லுகின்றார்கள் உலமாக்கள் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், ரமலான் வருவதற்கு முன்னாலேயே நாம் சில திட்டங்களை இட வேண்டும். என்னென்ன திட்டம்?
இவ்வளவு மாதங்கள் 11 மாதங்கள்ல அல்லாஹ்வை மறந்து நான் வாழ்ந்துட்டேன். ஹராமான காரியங்களில் ஈடுபட்டுட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, ஒன்றும் இல்லை. இந்த காலகட்டத்தினுடைய நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப ஈஸியாக நம்மளை வழிகேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் மூலமாக எவ்வளவு பாவங்களை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு வியாபாரத்தினுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் கூட சினிமா பாடல் கலந்துதான் வருகின்றது. வேறு வழி இல்லாமல் நாம் ஹராமான விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். வேறு வழி இல்லாமல் ஹராமான விஷயங்களை பார்க்கக்கூடிய சூழலிலே நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கின்றது என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதம் தான். அப்பேற்பட்ட அவ்வளவு பாவங்களை நாம் செய்திருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். எத்தனை பேர் இங்கே நம்ம திட்டமிட்டிருக்கோம்? ரமலானுடைய மாதம் இன்னும் 2-3 நாள்ல வர இருக்கு இன்ஷா அல்லாஹ். எத்தனை பேர் நாம் திட்டமிட்டு இருக்கின்றோம்? அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாம் அனைவரும் நோன்பு உட்கார்ந்திருப்போம், அமர்ந்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். எத்தனை பேர் நாம் திட்டமிட்டு இருப்போம்? 5 வேளை தொழுகையை நான் இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். எத்தனையோ தொழுகைகளை நான் பாழாக்கி விட்டேன், வீணாக்கி விட்டேன். 5 வேளை தொழுகையை நான் ரமலானுடைய 30 நாட்களிலும் விடாமல் தொழ வேண்டும். எத்தனை பேர் திட்டமிட்டு இருப்போம்? நம்ம தஹஜ்ஜத்தை நான் கடைபிடிப்பேன் 30 நாட்கள். சஹர் உண்பதற்கு முன்னால் தஹஜ்ஜத் தொழுகாமல் நான் சஹரை உண்ணவே மாட்டேன் என்ற நியத்து நம்மிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இருக்கின்றது? நிறைய பேர் இன்னைக்கு தஹஜ்ஜத் என்ன சஹர் வச்சுட்டு படுத்துறாங்க. அடுத்து நோன்புதான். எந்திரிச்சு அவருக்கு மூடு வந்துச்சுன்னு சொன்னா அவர் தொழுவார், தொழுவணுங்கிற மூடு இருந்துச்சுன்னு சொன்னா தொழுவார். அப்படி இல்லைன்னா அடுத்து அசர் தான். அதுவும் அசர் தொழுவதுக்கு நோம்பு கஞ்சி வாங்குறதுக்காண்டி பள்ளிவாசலுக்கு போறது, அப்படியே அசர் தொழுது வந்துடுறது. வெறும் வாயாலும் வயிற்றாலும் நோன்பு இருக்கின்றோமே தவிர உடலால் நாம் நோன்பு இருப்பதில்லை, அமல்களால் நோன்பு இருப்பதில்லை. நோன்பு 2 வகை. ஒன்று பசியால் இருப்பது, இன்னொன்று அமல்களால் அந்த நோன்பு அலங்கரிப்பது. எத்தனை பேர் நோன்பு இருந்துட்டு நோன்பு காரணமா சொல்லிட்டு படுத்திருப்போம். மனைவி வந்து எழுப்புவாங்க, நம்மளுடைய தாயார் வந்து எழுப்புவாங்க, கடைக்கு போயிட்டு வாப்பா, நானே நோன்பு வச்சிருக்கேன். காரணம் என்ன? நோன்பு ஒரு காரணமாவே சொல்லக்கூடாது, நபிகளார் கண்டிச்சிருக்காங்க. நானே நோன்பு வச்சிருக்கேன், அசகமா வருது, மயக்கமா இருக்கு, வேற என்ன அனுப்புங்க. என்னமோ இவரெல்லாம் வந்து பெரிய அவுளியா மாதிரி வருடக்கணக்கா பசியிலே நோன்புலே கழிக்கிற மாதிரி அவர் விடக்கூடிய பில்டப் பாருங்க. நானே நோன்பு வச்சிருக்கேன், வேற யாரும் இல்லைன்னா நீங்களே போயிட்டு வாங்க என்று நாம் சொல்லுவோம். ஆனால் நோன்பு நம்ம காரணமா சொல்லுவாங்க. அப்ப நோன்பு வருவதற்கு முன்னாலே, ரமலானுக்கு முன்னாலே முன்கூட்டியே ஒரு திட்டமிட வேண்டும். நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? நோன்பு வருகின்றது, தராவிஹ் 20 ரக்காத்து. இதில் நிறைய விஷயங்கள் வேறுபாடுகள் இருக்குது. 20ஆ 8ஆ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இரவு நின்று தொழுகணும். அது சுன்னத்தோ அது ஃபர்தோ அது கிடையாது. நன்மை கிடைக்குதா இல்லையா, அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தொழுதுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த 20 ரக்காயத்தை நான் விடாமல் தொழ வேண்டும். 5 வேளை தொழுகையை விடாமல் தொழ வேண்டும். அதிலும் நிறைய பேர் வியாபாரத்தை காரணமாக வச்சு, ஸ்கூலை காரணமாக வச்சு, எக்ஸாம்ஸை காரணமாக வச்சு நோன்பையே விடுற நபர்கள் எல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கும். அல்லாஹு அக்பர். நோன்பை விடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. பாலிக ஆயிட்டீங்கன்னு சொன்னால், நாம் எல்லாம் வயதுக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் நம் மீது நோன்பு என்பது கடமையாகிவிட்டது. ஸோ எந்த அனுமதியுமே கிடையாது, எந்த சாய்ஸுமே கிடையாது நோன்பை விடுவதற்கு. நாம் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அது வேறு, புரியுதுங்களா? பாலிக ஆகலைன்னா, அதாவது வயது வரலன்னு சொன்னால் அது வேறு. ரொம்ப உடல்நல குறைபாடு, நோன்பு வச்சா மௌத்தா போயிடுவோம் அப்படிங்கிற சூழல் ஏற்படும் பொழுது நோன்பை விட்டு கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதை தவிர, சும்மா எக்ஸாமை காரணமாக வச்சு, வியாபாரத்தை காரணமாக வச்சு நம்ம நோன்பை விடுவதற்கு எந்த அனுமதியுமே மார்க்கத்தில் கிடையாது என்பதை நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால்,
நோன்பு வருவதற்கு முன்னாலே ஒரு திட்டமிட்டு வைத்திருக்க வேண்டும். நோன்பு கண்ட இவ்வளவு குர்ஆன்கள் நான் ஓதி முடிப்பேன். ஏன்னு சொன்னால் லைலத்துல் கத்ரை பற்றி நான் சொன்னேன். லைலத்துல் கத்ரில் தான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பது, குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவு என்பது நமக்கு தெரியும். தெரிந்தும் கூட அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க கவனிங்க. ரமலானுடைய மாதம் என்பது ஏன் புனிதமான மாதம் என்றால் குர்ஆன் இறக்கப்பட்டதுனால. எதனால? குர்ஆன் இறக்கப்பட்டதுனால அதை புனிதமா வச்சிருக்கான். அதுதான் அல்லாஹ் அழுத்தமா சொல்றான். அப்போ குர்ஆன் எவ்வளவு ஓதுறோம் நம்ம. அதனாலதான் பெருமக்கள் உலமாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ரமலான் வந்துட்டா ஒரு டாஸ்க் வச்சுப்பாங்க. 5 குர்ஆன் நான் முடிப்பேன். சிலர் ஒரு குர்ஆனை நம்மளுக்கு ஓத தெரியாதவங்க, திக்கி திணறி ஓதக்கூடியவங்க, ஒரு குர்ஆனை நான் முழுமையாக முடிப்பேன் என்று ஒரு நியத்து இருக்கும். சிலர் 10 குர்ஆன் 15 குர்ஆன் வரைக்கும் ஓதிய வரலாற்றை, என்னுடைய நண்பர் ஓதிய நிகழ்வெல்லாம் எனக்கு இன்னும் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. நான் ஓதக்கூடிய காலகட்டத்தில் 15 குர்ஆன் அவர் ஹாஃபில் ஓதின ஒரு சம்பவத்தோடு ஒப்பிடும் பொழுது நாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பக்கத்தை ஓதுவதற்குள் நமக்குள்ள எவ்வளவு வஸ்வசாக்கள், எவ்வளவு ஊசலாட்டங்கள் வருகின்றது. அல்லாஹ் அக்பர். அதையெல்லாம் விட்டு அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. வரக்கூடிய ரமலானை மிக பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. ஏன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே ஜும்மாவுடைய நாள் அன்று குத்பாவுடைய படியில் ஏறும் பொழுது, நாம் எல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட வரலாறு தான், கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டோம். ஆமீன் 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 என்று 3 முறை ஆமீன் சொல்லிட்டு குத்துபாவில் ஏறுவாங்க, குத்துபாவுடைய படியில் ஏறுவாங்க. சஹாபாக்களுக்கு ஒரே குழப்பம். ரசூலுல்லாஹ் வழக்கத்துக்கு மாற்றமா ஆமீன் சொல்லிட்டு குத்துபாவுடைய படியில் ஏறுறாங்களே, என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். ஸோ ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சதுக்கப்புறம் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் குத்துபாவுடைய மேடையில் ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் சொன்னீங்களே, காரணம் என்னன்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, நான் குத்துபாவுடைய மேடையில் ஏறும் பொழுது மலக்குல் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருந்தார்கள். யாரு? வானவ கோமான், வானவ தலைவர், வானுலக விண்ணுலக தலைவர், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வந்தார்கள். 3 துஆக்களை செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். என்ன 3 துஆ தெரியுமா? ஒரு துஆ, பெற்றோர்களை யார் அவமதிக்கின்றார்களோ, உதாசனம் செய்கின்றார்களோ அவர்கள் நாசமாகட்டும். உங்கள் மீது சலவாத் ஓதப்பட்டு, உங்கள் மீது உங்களுடைய பெயரை கூறப்பட்டு யார் சலவாத் கூறவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும். இந்த ஒரு துஆ, 3வது சொல்லப்பட்ட துஆ, நம்ம கவனமா நோட் பண்ண வேண்டிய ஒரு துஆ. ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் யார் பிரயோஜனமாக கழிக்கவில்லையோ, அதை யார் வீணடிக்கின்றார்களோ அவர்களும் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் துஆ செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு துஆ, எவ்வளவு பெரிய ஒரு துஆ. மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாட்களிலே சிறந்தது ஜும்மாவுடைய நாள், இடங்களிலேயே சிறந்தது மதீனா நகரத்திலே இருந்து, குத்துபாவுடைய மேடையில இருந்து, வானவ கோமான், வானுலக மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் துஆ செய்து, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருந்தால் அது எவ்வளவு பெரிய துஆ. அல்லாஹ் அக்பர். அப்பேற்பட்ட மோசமான நிலையை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வர இருக்கக்கூடிய ரமலானை மிக பிரயோஜனமாக நாம் இதுவரையிலும் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரமலான் என்ற வார்த்தைக்கு பொருளை நாம் பார்க்கும் பொழுது, ரமல என்ற ஒரு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் ரமலான். ரமல என்றால் பொசுக்கக்கூடிய, கரிக்கக்கூடிய சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு விஷயத்தை ஒரு நெருப்பால கருக்கிறது, பொசுக்கிறது என்ற ஒரு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் ரமலான்.
ஏன் பொசுக்கப்படக்கூடிய என்ற அர்த்தத்தையுடைய ஒரு வார்த்தையிலிருந்து எடுத்தார்கள் என்று உலமாக்கள் சொல்வார்கள். நாம் செய்த எல்லா பாவங்களும் கருகி போகக்கூடிய ஒரு மாதம், பொசுக்கக்கூடிய ஒரு மாதம். சும்மா ரமலான அடைஞ்சோம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம்னா கிடையாது. அந்த ரமலான அடைஞ்சி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அமல் செஞ்சோம்னு சொன்னா நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லாஹ் தஆலா ரமலானை பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய நல்லடியார்களாகவும், ரமலானை அடைந்து 30 நோன்புகளையும் நோற்று அல்லாஹ் தஆலா நிறைய அவருடைய வசனங்களை ஓதக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.